வணக்கம் நண்பர்களே. ஷர்ட்டு தைக்க போகிறோம். ஆஃப் கை ஷர்ட்டு. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் மடிச்சுப்போம். 1 இன்ச்சு மடிச்சுப்போம். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சு வந்து மடிச்சுப்போம். ஸ்லீவ் வந்து முண்டை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. கை வந்து முண்டா கழிச்சிருப்போம் ஃப்ரண்ட்டுக்கு. அந்த முண்டா கழிச்சதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பிட்டு ஸ்லீவ் ஓரத்தில் ஒரு நூல் அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். ஒரு நூல் அப்படியே கரெக்டாக மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து பட்டி ரெடி பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டு பட்டி. இது வந்து காஜா பட்டி. இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்டட் போட்டுக்கிறோம். அயர்ன் பண்ணிவிட்டோம். அயர்ன் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மேல் பக்கமாக வந்து பட்டி தெரியுற மாதிரி தூக்கின்னு இருக்கும், அந்த மாதிரி மாடல் இது. ஒன்றே கால் இன்ச்சு பட்டி இது தைச்சாச்சு. இப்போ வந்து பட்டன் பட்டி ரெடி பண்ணிப்போம். பட்டன் பட்டி 3/4 இன்ச்சு மடிச்சுக்குங்க. ஷர்ட்டு லென்த்து வந்து 28. உடம்பு லூஸ் வந்து ஆஃபுக்கு வந்து 11 எடுத்துருக்கோம். பட்டி மடிச்சாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயினில் இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துப்போம். ஷோல்டரில் வந்து நேச் இருக்கும். பாருங்கள், நேச் இருக்குது பாருங்கள், சென்டர் நேச்சு. அது ஃபாலோ பண்ணிக்கங்க. 2 ஷோல்டர்லேயும் நேச் இருக்கும். அதே போல் பேக் பீஸ்லேயும் வந்து நேச் இருக்கும். நேச்சை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஷோல்டர் வந்து 18 வச்சுருக்கோம். நம்ம வந்து பேக் அளவுலேயே கரெக்டாக வச்சுருப்போம். ஃப்ரண்ட் அளவுலையும் கரெக்டாக வச்சுருப்போம். ஷோல்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சுருப்போம் ஒரு 1 இன்ச்சு. அது வந்து தைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஏன் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு முன்னாடியே வந்து யோசிக்காதீங்க. ஷோல்டர் எப்பவுமே எக்ஸ்ட்ரா இருந்தால் லாஸ்ட்டில் வந்து கழிச்சிக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து காஜா பட்டி வந்து அட்டாச் பண்ணிப்போம். அடுத்தது வந்து பட்டன் பட்டி அட்டாச் பண்ணிப்போம். அட்டாச் பண்ணிட்டு அப்படியே சுருட்டிப்போம். பாருங்கள், அட்டாச் பண்ணோம். மேல் பக்கமாக அட்டாச் பண்ணிக்கிறோம். கீழே பேக் வந்து மேல் பக்கமாக இருக்குது. இது வந்து உல்ட்டா வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்படியே வச்சு சுருட்டிக்கும். இன்னொரு மாடலும் தைக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதால அப்படியே தைக்கிறோம். அப்படியே சுருட்டிப்போம். சுருட்டினா அப்படியே வந்து கீழே வந்துடும். அப்புறம் கீழே வந்துடுச்சு. அப்படியே வச்சு அந்த தையல் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டுப்போம் திருப்பி. அப்புறமேட்டுக்கு இந்த ஷோல்டர் எக்ஸ்ட்ரா விட்டோங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நெக் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. சைடு பக்கம் தான் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா நெக்கு வந்து 2.5க்கு 2.5 கரெக்டாக வச்சுருக்கோம். 15 இன்ச்சு காலரு. அதில் வந்து 2.5க்கு 2.5 வச்சுருக்கோம். அதில் வந்து ஷோல்டர் பக்கம் எக்ஸ்ட்ரா துணி விடக்கூடாது. ஸ்லீவ் பக்கமாக எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இது வந்து இருக்குது துணி பாருங்கள். இப்போ வந்து மேலே வந்து ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுப்போம்.
இது வந்து ரெடிமேட் ஃபினிஷிங்கு. எக்ஸ்போர்ட்லேயே இதே போல் தைப்பாங்க. நான் தைக்கிற மாதிரி தான் வந்து எக்ஸ்போர்ட்லேயும் தைப்பாங்க. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். முண்டா கழிச்சது வந்து முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அதை வந்து பார்த்துங்க. இப்போ வந்து காஜாப்பட்டி பக்கம் ஃப்ரண்ட் வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டே வந்து ஸ்லீவ் வச்சு பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. அப்புறமேட்டு வந்து அட்டாச் பண்ணுங்கள். கிட்ட தைச்சிட்டு போயிட்டு அப்புறமேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு வந்து தைக்காதீங்க. ஆல்ரெடி கட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்மது கட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். மேலே திருப்பின்னு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ காஜா பட்டி பக்கம் அட்டாச் பண்ணிப்போம். இது பட்டன் பட்டி பக்கம் வந்து அட்டாச் பண்ணிப்போம். பட்டன் பட்டி பக்கம் வந்து பேக் வரும். முண்டை கைக்காத பக்கம் அது கரெக்டாக பார்த்துக்கங்க. இல்லை வந்து ஷேப் வந்து மாறிடும். அதில் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸ்லீவ் லென்த்து வந்து 9 இருக்குது. ஸ்லீவ் லூஸ் வந்து கை லூஸ் வந்து 14 வச்சுருக்கோம். பாயிண்டட் போட்டுக்கலாம். முண்டா வந்து 9 இன்ச்சு லூஸ் வச்சுருக்கோம். அக்கு லூஸ்க்கு 9 வச்சுருக்கோம். இப்போ வந்து 14 வச்சு கையை வந்து டைட் பண்ணிப்போம். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். எதுக்கும் ஆஃப் கை மட்டும்தான் வந்து 1 இன்ச் வச்சுருப்போம். ஃபுல் கைக்கு வந்து 1 இன்ச் விட மாட்டோம். அதில் பார்த்துக்குங்க. ரெண்டு தையல் போட்டுக்குங்க சைடு. இப்போ அந்த கையை வச்சு பார்த்து அளவு வச்சு டைட் பண்ணிப்போம். டைட் பண்ணிட்டு டபுள் தையல் போட்டுப்போம். போட்டு ஓவர்லாக் போடணும். இப்போ வந்து கம்பெனியில் வந்து ஃபிடாஃபார்ம் விட்ருவாங்க. இல்லைனா வந்து மேலே நோட் பண்ணி மேலே டபுள் தையல் போட்டுருவாங்க. நம்ம ஓவர்லாக் போடலாம். ஆனால் வந்து அப்பப்போ டைட் பண்ணால் டைட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லூஸாக இருக்குது டைட் பண்ணுங்கன்னா அப்படியே டைட் பண்ணிக்கலாம். அதில் வந்து சைடு வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். நம்ம ஓவர்லாக் போட்டு வந்து இப்போ வந்து காலர் ரெடி பண்ணிப்போம். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து காலர் ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து மடித்து ஒரு பாயிண்டட் போட்டுங்க பைண்டு பீஸ்க்கு. அந்த பைண்ட் பீஸில் வந்து மடித்து ஒரு பாயிண்டட் போட்ட பிறகு அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து மடிச்சுட்டு சென்டர் நச்சு போட்டு எடுத்துப்போம் பைண்டுக்கு. இப்போ காலர் ரெடி பண்ணிப்போம்.
அந்த காலர் வந்து எட்ஜிலே போடணும். காலர் மேலே வந்து ஒரு நூல் கூட ஏற்றக்கூடாது. கரெக்டாக எட்ஜில் போடுங்க. அந்த மூலையில் வந்து நூல் வச்சுக்கோங்க காலருக்கு. அப்போ தான் வந்து கரெக்டாக திரும்பும். இதெல்லாம் வந்து கத்திரி விட்டு திருப்பின்னு கிடக்கணும். கத்திட்டு திருப்புக்குள்ளே டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்படி திருப்பின்னு வந்து ஈஸியாக வந்து திருப்பலாம். அது கஷ்டமாக இருக்கும். அந்த ஷார்ப் வந்து வராது, காலர் ஷார்ப் வந்து வராது. நூல் வச்சுட்டா வந்து அந்த ஷார்ப் க்ளீனாக வரும். அதில் நூல் வச்சுப்போம். நூல் வைக்கிறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும். நூல் வைக்கலாம் திருப்புறதுக்கே வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிடும். இது வந்து நூல் வைக்கிறதுக்கு 1 செகண்ட் கூட ஆகாது. நூல் வச்சு திருப்பிக்கலாம். அந்த நூல் வைக்கிறதால என்னென்னா உடனே திருப்பிடலாம். நம்ம ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கத்திரிலாம் விட்டு திருப்ப தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து திருப்பும் பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். பாருங்கள் ஈத்தாச்சு, ஒன்றுமே பண்ணல. சும்மா வச்சா அந்த நூல் ஈத்தாலே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து பாயிண்ட் ஹெட் போட்டுக்கலாம். தைச்சிட்டு காமிப்போம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்ட்டு. காலர் ஃபினிஷிங் பக்கவாக இருக்கும். ஒரு ஷர்ட்டு தைக்கிறோன்னா வந்து மெயின் வந்து காலரும் பாக்கெட்டும் தான் வந்து மெயின். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் தான் வந்து எல்லாம் பார்ப்பாங்க நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அதில் வந்து காலர் வந்து பக்கம் வரும். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் அந்த காலரு. அதில் நூல் வச்சு திருப்பிங்க. இப்போ சென்டர் நேட்ச் போட்டோம். அந்த நேட்சில் வந்து ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பைண்ட் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கீழே பைண்ட் வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து தைச்சிக்கலாம். பைண்ட் வச்சு கரெக்டாக வந்து எட்ஜிலே போடுங்க. அந்த கேன்வாஸ் பக்கத்தில் கரெக்டாக எட்ஜில் போட்டு போகணும். கேன்வாஸ் தள்ளியும் போகக்கூடாது, கேன்வாஸ் மேலேயும் ஏற்றக்கூடாது. அந்த கேன்வாஸ் ஒட்டுலேயே போட்டுனுவாங்க தையல். போட்டு வந்து திருப்பி எடுத்துங்க. லூஸ் வரும், கரெக்டாக பார்த்துங்க. லூஸ் வராமல் தைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கேன்வாஸ் அடி பீஸ் வைக்கிறதப்போ வந்து லூஸ் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு பார்த்துங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு தைச்சிட்டு போங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஏற்றிங்கன்னா அப்புறமா லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி ஏற்றிங்கன்னா டைட் கொடுக்க ஆரம்பிக்கும். அது வந்து பார்க்காதீங்க, கரெக்டாக வச்சுங்க. இப்போ திருப்பி வச்சு மேலே ஒரு பாயிண்ட் ஹெட் ஒன்று போட்டுக்கலாம். பாயிண்ட் ஹெட் போட்டு காலர் வந்து கீழே வந்து ஒரு நூல் பிடிக்கிறதுக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு நூல் வந்து பிடிச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேலே வந்து காலருக்கு மேலே பாயிண்ட் ஹெட் போட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து கரெக்டாக வச்சு ரஃப் அடிச்சு எடுத்துக்கங்க. எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு நூல் கட் பண்ணிங்கன்னா காலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு நூல் கட் பண்ணுறேன் காலர் அட்டாச் பண்ணுறதுக்காக. ஒரே லெவலில் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் ரவுண்ட் கரெக்டாக வரும். பாருங்கள் காலர் எவ்வளோ ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து சென்டர் நேட்ச் போட்டுப்போம். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். அதே போல் வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது காலர் எக்ஸ்ட்ரா இருக்குது. பாடி பீஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ வந்து அது கழிச்சிக்கலாம். ஒரு நூல் கழிக்குள்ளே வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஒரே லெவலில் தான் கழிக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அயர்ன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் மாறாது. இல்லை வந்து ஃப்ரண்ட்டு சுருக்கு வர மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டு மட்டுமே தட்டக்கூடாது, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஈவனாக தான் தட்டணும் கட் பண்ணக்குள்ளே. பாருங்கள் ஒரே ஈவனாக தான் வந்து கழிக்கணும். அது பார்த்துங்க. ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒரே லெவலில் தான் வந்து கழிக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஒரு நூல் எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா விட்டணுமோ அவ்வளோ மட்டும்தான் வந்து நம்ம பிடிக்கணும்.
அதை விட எக்ஸ்ட்ராவும் தைக்கக்கூடாது, கம்மியாகவும் தைக்கக்கூடாது. கலர் அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ கம்பெனியில் வந்து பாதியிலேருந்து ஆரம்பிப்பாங்க, நம்ம முன்னாடியிருந்தே ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் பாதியிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். அந்தந்த இதுக்கும் மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். நம்மளது கரெக்டாக இருக்கும் கட்டிங்க. அதில் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே வந்து அப்படியே தையல் போட்டுக்கிறோம், எட்ஜ் தையல் போட்டுக்கிறோம். ஓரமாக சுற்றி ஒரு எட்ஜ் தையல் போட்டு வந்துடும். அப்படியே போட்டு கீழே பாட்டம் அடிச்சுப்போம். இப்போ வந்து நம்ம கடை லேபிள் வைக்கலாம். இப்போ கடை லேபிள் வச்சுக்கணும். நம்ம ஷாப்புடைய நேமு ஜிஎஸ்கே டெய்லர். பாருங்கள், நம்ம கடை நேம் வச்சாச்சு. வந்து லெவலாக வச்சுட்டு கீழே வந்து ஆப்பிள் கட் வைக்கிறோம். ஆப்பிள் கட்டு ஃபஸ்ட்டு வந்து மடிச்சு தைச்சிக்கங்க. இந்த கீழே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கா லெவலான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு மடிச்சு தைச்சிக்கிறோம். ஃபோல்ட்ரு இருந்தால் ஒரே ஸ்டிச்சில் வந்து தைச்சிடலாம். எக்ஸ்போர்ட்டில் வந்து ஃபோல்ட்ரு வச்சுருப்பாங்க, அப்படியே ஒரே இதில் தைச்சிருவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூல் கரெக்டாக மடிச்சு தைச்சிங்க, ஒரே லெவலாக தைங்க. எங்கேயும் வந்து ஒரு இடத்துல கம்மி, ஒரு இடத்துல ஜாஸ்தி பண்ணிங்கன்னா வந்து ஆப்பிள் கட் கரெக்டாக வராது, அமெரிக்க கட்டு. அதில் வந்து கரெக்டாக வந்து ஒரே லெவலில் தைச்சிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து பாக்கெட் வச்சுக்கலாம். பாக்கெட் வந்து 7.5 இன்ச்சு வைப்போம். அந்த ஷோல்டர் மேலே இருக்கிறாங்க அங்கேருந்து அளக்கணும். ஃப்ரண்ட்லேருந்து அளக்கக்கூடாது. எப்பவுமே வந்து காலர் எண்டுலேருந்து அளக்கக்கூடாது. அந்த ஷோல்டர்லேருந்து அளந்தோடனே 7.5 வச்சுங்க. வச்சுட்டு 5க்கு 5.5 பாக்கெட் வைக்க போகிறோம். பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கம்பெனிலாம் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. பாக்கெட் அப்படியே வச்சிடலாம் எடுத்து. நம்ம வந்து பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடிச்சு தைச்சிப்போம். உள் பாக்கெட் வைக்கிறோம். உள் பாக்கெட் வந்து 4க்கு 4.5, 4.5 இன்ச்சு வந்து உள் பாக்கெட்டு. மேல் பாக்கெட் வந்து 4.5, 5க்கு 5, 5.5. உள் பாக்கெட் வந்து 4.5 இன்ச்சு, மேல் பாக்கெட் வந்து 5, 5.5 வைக்கிறோம். 2 பாக்கெட் வைக்க போகிறோம். நம்ம கஸ்டமர் வந்து உள் பாக்கெட் கேட்டிருக்காங்க, அதில் வந்து உள் பாக்கெட் வைப்போம். ஃபஸ்ட்டு வந்து உள் பாக்கெட் வச்சுக்கலாம். நம்ம தைக்கிறது எல்லாமே வந்து உள் பாக்கெட் இருக்கும். சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் உள் பாக்கெட் இருக்காது, பெரியவங்களெலாம் வந்து உள் பாக்கெட் வச்சுருவோம். வச்சு இப்போ மேல் பாக்கெட் வச்சுக்கணும் நண்பர்களே.
பாருங்கள் மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக வச்சுப்போம். 7.5க்கு 2.5, மேலே வந்து 7.5, கீழே வந்து 2.5 வச்சுருக்கோம். அப்படியே வந்து அட்டாச் பண்ணிப்போம். அந்த மார்க் நேராகவே கரெக்டாக கிராஸாக மடித்து அட்டாச் பண்ணிப்போம் மேல் பாக்கெட்டு. அந்த கோடில் ஒரு கோடு இருக்க பீஸாக இருந்தால் கோடெலாம் கரெக்டாக பார்த்து வைங்க. முன்னாடியே செட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஷர்ட்டு தைச்சி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேண்ட் வீடியோ தான் போட போகிறோம். பாருங்கள், ஷர்ட்டு தைச்சாச்சு. இந்த ஷர்ட்டுக்கு பேண்ட்டு தைக்க போகிறோம் நெக்ஸ்ட். ஓகே, பாய் நண்பர்களே.